திராவிட கட்சிகள் விழுந்தால்தான் தமிழகத்தில் தேசியம் மலர முடியும். தேசியம் மலர வேண்டுமானால் மாங்கனியும் தாமரையும் ஒன்றிணைந்து தமிழகத்தில் தேர்தலை சந்தித்தால் தமிழகத்தினுடைய மக்கள் செழிப்பாக இருப்பார்கள். சோசியல் மீடியா திமுகவுடைய எம்பி எலெக்ஷன்ல கொடுத்தக்கூடிய தேர்தல் வாக்குறுதி காரி துப்புறாங்க சார். முழுக்க 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 என்னன்னா, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் கோமானேன்னு உள்ள நிலைப்பாடு தான் சார். 10 ஆண்டுகளுக்கு துபாயில இருந்து புதுசா வந்தது மாதிரி நல்லா இருக்கீங்களா சார்? திமுகவுக்கு நிகராக டப் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக வளர்ந்துள்ளது பிஜேபி. குடியுரிமை சட்டம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாட்டுக்கும் பூட்டு முக்கியம். கண்டமெல்லாம் வந்துட்டு பிறகு இந்தியா திறந்தவழி கக்கூஸ் இல்லை. ஜவஹர்லால் நேருவை வைத்து வளர்ந்தவர்கள் பாகிஸ்தானி ஆதரவாளர்கள், ஜவஹர்லால் நேருவை வைத்து வீழ்ந்தவர்கள் ஹிந்துத்துவவாதிகள். ஐஎன்டிஏ கூட்டணிக்கு சவால் விடுகின்றேன். ஐஎன்டிஏ கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய எந்த தலைவர்களாவது நீங்கள் குடியுரிமை சட்டத்தில் யாரை வேண்டாம் சொன்னீங்களோ அவர்களை எங்கள் மாநிலத்தில் அனுப்புங்கள். நாங்கள் கண்ணின்மை போல் பாதுகாப்போம் என்று அறிக்கை கொடுக்க தயாரா? பிஜேபி கண்டிப்பா தமிழ்நாட்டில் வளர்ந்துரும். பார்ரும் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் சபரிநாதன். இன்றைக்கு நம்மளுடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் VS ராமன் அவர்கள். வணக்கம். 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 அரசியல் களம் ரொம்பவே சூடா இருக்கு. இன்னைக்கு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. கயிறு இழுக்கிற போட்டி கேள்விப்பட்டிருப்பீங்களா? கயிறு இழுக்கிற போட்டியில அந்த சைடு அதிமுக, இந்த சைடு பாஜக. நீங்க சென்ட்ரல் அந்த கயிறை பாமகவை வச்சு 2 பேரும் இழுத்தீங்க. இப்போ பாமகவை எப்படி உங்க சைடு இழுத்தீங்க? மிரட்டி இழுத்தீங்களா இல்ல வேற ஏதாவது பண்ணி எதுவும் இழுத்தீங்களா? எப்படி அவங்க உங்க கூட்டணி சேர்ந்தாங்க? அதாவது பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு கயிறு இழுக்கிற போட்டி வைப்பாங்க. அதே அறநிலைத்துறை சார்பில் வடம் இழுக்கிற போட்டின்னு தேரை இழுக்கிறதுக்கு ஒரு போட்டி நடக்கும். ஸோ ஆன்மீக இது விளையாட்டு. இது பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகம் அறநிலைத்துறையில் நடக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் வடம் இழுக்கிற போட்டின்னும் போது ஏதோ பாட்டாளி கட்சியை பிஜேபி வலுக்கட்டாயமாக வானா பாட்டாளி கட்சியை பொறுத்தவரை அவங்க என்ன சின்ன பிள்ளைங்களா? சொல்லுங்கள். எல்லாருமே மிரட்டி இழுத்ததை தான் சொல்கிறாங்க. சொல்லக்கூடியவர்கள் நரம்பு இல்லாத நாக்குகள் 1000 சொல்லும். எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியுமா? இப்போ கிணத்துல கிடக்கிற தவளை சாப்பிட்டு தண்ணி நிறைய இருக்கும். நீங்கள் எட்டி பார்க்கும்போது தண்ணி நிறைய இருக்குது. ஆனால் அந்த தவக்கலை சாப்பிட்டு தெரியுமா சாப்பிடாத தெரியுமா? தவக்கலைக்கு தான் தெரியும். அதே போல் நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதிமுக திமுக என்பது 2 கட்சியும் ரகசியமான ஒரு அன்கோ போட்டு வச்சுருக்கிறாங்க. என்ன காரணம்னா, தேசிய கட்சியை 67 பிறகு நம்ம குழி தோண்டி மூடிட்டோம். இந்த குழி தோண்டி மூலம் இனிமேல் சவப்பெட்டியாக இருக்கட்டும். ஏன்னா காரணம் என்ன, அதிமுக இன்னைக்கு என்னென்னா பாட்டாளி கட்சியும் தேமுதிகவும் அதிமுகவில் போகட்டும். பிஜேபிக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இங்கே கொடுக்க வேண்டாம் என்ன உள்ள நிலைப்பாடு. இப்போ சேலத்தில் பிரதமர் வந்திருந்தார். அந்த நிலைப்பாட்டில் வரும் ஆன்மீக பாட்டில் போனால், மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி என்ற ஒரு பாடல் ஆன்மீக வரி. அதே போல் சேலத்தில் பிரதமர் அந்த கூட்டத்தை போட்டிருக்காருன்னா, சேலத்து மாங்கனி தித்திக்கும் மாங்கனி, உங்களுக்கு வேண்டுமானால் தாமரைக்கு ஓட்டு போடுங்கள், மாங்கனிக்கு ஓட்டு போடுங்கள், வெற்றி பெற்று டெல்லிக்கு கொடுங்கள், தமிழகத்தை இந்தியாவினுக்கு ஒரு முன்னணி மாநிலமாக ஆக்குவோம் என்று பாரத பிரதமருடைய தனித்துவமான ஒரு நிலைப்பாடு தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதாவது இந்த பாட்டாளி கட்சி பாஜக வர வேண்டிய காரணம் என்னவென்றால், திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கட்சி தமிழகத்தில் வர வேண்டும். நீங்கள் எதுக்காண்டி திராவிட கட்சியை ரொம்ப மோசமாக எதிர்க்கு? திராவிட கட்சிகள் 1967 இன்று வரைக்கும் தமிழக மக்களை வாழ்வாதாரத்தை அழித்து ஒழித்து தங்களுடைய வளனை மட்டும் பெருக்கியவர்களும் திராவிட கட்சி. அதிமுகவும் திமுகவும் ஊழல் குளியல், ஊழல் துவையல், ஊழல் புதையல், ஊழல் எல்லாமே ஊழல் ரசம். அந்த மாதிரி ஒரு மோசமான மக்கள் விரோதமான தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய குடும்பத்தின் சேம நல நிதிகளை பெருக்கி கொண்டவர்களான் இந்த திராவிட கட்சிகள் 2 பேரும். இந்த திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சியால் தான் 67ஆம் ஆண்டு 1967 காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் இருந்த அந்த நெருக்கத்தின் உள்ளே கொள்ளி வைத்து, இந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் எப்படி உதயநிதி கொள்ளி வைத்து கம்பெனியை ஊசி பட்டாசு வேடிக்கை போச்சு கைப்பட்டார் பாடும் டமார் டமார் வெடி டமார் டமார்னு பழங்காலத்து ஒரு பாட்டு உண்டு. தீபாவளிக்கு போடுவாங்க அந்த பாட்டெல்லாம். அதே போல் ஐஎன்டிஏ என்ற கூட்டணியில் சனாதனத்தை ஒழிப்பும் சொன்னாங்க. அதோட கம்பெனி காலி. ஸோ அதே போல் திராவிட கட்சிகளால் தமிழகம் எந்த வளர்ச்சியும் காணவில்லை. தமிழக மக்கள் எந்த வளர்ச்சியும் எழவில்லை. ஆனால் தமிழகத்தை சுரண்டி
தங்களுடைய வளனை பெருக்கியவர்கள் 2 திராவிட கட்சிகள் தான். ஒரு சின்ன உதாரணம், நீங்கள் இவ்வளோ ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்க. அந்த 50,000 சம்பளத்தை உங்கள் வீட்டு பட்ஜெட்டை போடுறீங்க. ஒரு 2 வீலரோ அல்லது காரோ. இதே நீங்கள் ரூ. 1,00,000 சம்பளம் வாங்கினா இன்கம் டேக்ஸ் நீங்கள் கட்டி தான் ஆகணும். நின்னா வரி, தும்முனா வரி, எல்லாத்துக்கும் வரி போட்டு இதுதான் நீங்கள் வாழ்க்கையை ரன் பண்ணக்கூடிய நிலைப்பாடு. இந்த நாட்டில், பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய எல்லா நாட்டிலும் அந்த மாதிரி தான் நிலைப்பாடு. ஆனால் ஒரு அரசியலில் வந்து கொண்டு ஆளுங்கட்சி ஆனவுடன் அதில் கவுன்சிலர் அல்லது எம்எல்ஏ அல்லது எம்பி, அட்லீஸ்ட் இல்லட்டா ஒரு வாரியர் சேர்மன், இல்லை வாரியர் சேர்மனுக்கான புரோக்கர். ஸோ இந்த நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் அதிமுக, திமுக எந்த 2 ஆட்சி வந்தாலும் தமிழகத்திலும் தேனாரும் ஓடவில்லை, பாலாரும் ஓடவில்லை. ஏழைகளை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே, தமிழக ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் ஏழ்மையை பற்றி சொல்கிறீங்கன்னு. ஐயா, ஒரு ஆட்சியாளர் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைச்சார். அவர் மக்களுக்காக அமைச்சார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், கக்கன், அதே போல் ராஜாஜி அவர்கள், பக்தவசன் அவர்கள் மக்களுக்காக அமைச்சார். எம்ஜிஆர் மக்களுக்காக ஆட்சி அமைச்சார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தங்கள் குடும்பத்துக்காக தான் ஆட்சி அமைச்சாங்க. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய அரசு இயந்திரங்கள் எந்த துறையிலாவது ஒரு ஏழை மக்களுடைய மனுக்களை சரி செய்து கொடுத்தேன் என்று ஒரு இடத்தை சொல்லுங்கள். பத்திரப்பதிவு அலுவலகம், வட்டார போக்குவரத்து அலுவலகம், ஊராட்சி, பேராட்சி, மகராட்சி, மாநகராட்சி, இப்படி எந்த துறையில் சென்றாலும் நீங்கள் ஒரு ஆப்பிள் குண்டூசி கூட அங்கே நீங்கள் காரியம் சாதிக்க முடியாது. மாறாக எல்லாமே நில், கவனி, புறப்படு, எங்கே வேணும் சொல்லிக்க ஆகிட்டாங்க. ஆகவே கருவறை முதல் கல்லறை வரையிலும் தமிழகத்தில் வாழ வேண்டுமானால் சில்லறை இல்லாமல் வாழ முடியாது. ஆகவே தமிழகம் என்பது ஊழலின் ஊற்றுக்கண். அதனால தான் பிரதமர் தொடர்ந்து சொல்கிறாரு, தமிழகத்தில் தேர்தல் முடிந்தவுடன், பார்லிமெண்ட் தேர்தல் முடிந்தவுடன் திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்தும் காலம் வெகு தூரம் இல்லை. இந்த எண்ணத்தை கருத்தில் கொண்டுதான் தமிழகம் தேசியத்தோடு இணைய வேண்டும். தமிழகம் உங்களுக்கு உக்ரைனும் ரஷ்யா மாதிரியும் இல்லை. காரணம் என்றால் தமிழகத்தில் ஆளக்கூடிய திராவிட கட்சிகள் தொடர்ந்து தேசத்துக்கு விரோதமான பேச்சுக்களும், தேசத்துக்கு அருவறுப்பான பேச்சுக்களும், தேச துவம்சம் மட்டுமல்ல ஹிந்துத்துவ துவம்சம் செய்து சிறுபான்மை மக்களை ஓட்டுகளை வாங்க வேண்டும் ஒரே இலக்கில் இருக்கின்றது. தமிழகத்தினுடைய மக்களின் வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும் என்று இதுவரையிலும் அதிமுக, திமுக அந்த நிலைப்பாடு கொண்டு வந்ததும் கிடையாது. எல்லாம் தங்கள் குடும்பத்தின் நலனுக்காக தான் பாடுபடுகின்றார்கள். ஆகவே திராவிட கட்சிகள் விழுந்தால்தான் இங்கு தமிழகத்தில் தேசியம் மலர முடியும். அத்தகைய தேசியம் மலர வேண்டுமானால் மாங்கனியும் தாமரையும் ஒன்றிணைந்து தமிழகத்தில் தேர்தலை சந்தித்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் தமிழகத்தினுடைய மக்கள் செழிப்பாக இருப்பார்கள். கல்வித்துறை மேம்படும். ஆன்மீகம், ராமலிங்கம் முத்துராமலிங்க தேவர் சொல்வார், தேசியமும் தெய்வமும் எனது 2 கண்கள் என்று சொன்னது போல் பெருந்தலைவர் காமராஜர் ஏழைகளுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்தார். நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒவ்வொரு திட்டங்களும் தொடங்குகின்ற போது அவர் காமராஜர் தான் மேற்கோள் காட்டுவார். அதனால தான் பிரதமர் சொல்லுகின்றார், நாங்கள் எம்ஜிஆர் போல் ஆட்சி தருவோம், நாங்கள் ஜெயலலிதா போல் ஆட்சி தருவோம். எங்கேயாவது திமுக ஒன்றும் இல்லைங்க, திமுககாரங்களே எங்கேயாவது நான் கலைஞரை போல் ஆட்சி தரேன் ஒருத்தரை சொல்லணும், யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரா? இல்லை கலைஞருடைய பாருங்க உதயநிதி சொல்லியிருக்காரா? இல்லை. காரணம் என்றால் ஊழலுக்கென்று ஒரு கட்சி, அது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடப்பாடி அண்ணன் செய்த தவறுனால்தான் இன்றைக்கி திமுக ஆட்சியம் வந்தது. 588க்கு மேலே வாக்குறுதி கொடுத்தான். அவ்வளோ வடன சாதனை வடம் கிடையாது. அந்த அளவுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இப்போ பார்லிமெண்ட் தேர்தலும் வடை பொய்யான உருட்டுகள்னு சொல்லும்போது திமுக மட்டும்தான் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தாங்களா? தமிழகத்தை பிஜேபி கொடுக்கலையா? தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 67 இன்று வரைக்கும் திமுக, அதிமுக ஆட்சி அமைக்கின்றது. இங்கு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கவில்லை, இங்கு பாஜக ஆட்சி அமைக்கவில்லை, பட்டல் மலிச்சு ஆட்சி அமைக்கவில்லை. ஆட்சி யார் அமைக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் குற்றச்சாட்டும் அதிகம் பாயும். ஆனால் அதே நேரத்தில் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு பிழைகளை அகற்றி நிறைகளை கொடுத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நீங்கள் முழுக்க 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 என்னென்னா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் கோமானேன்னு உள்ள நிலைப்பாடு தான் சார். இன்னைக்கு எம்பி எலெக்ஷனில் கொடுத்த தேர்தல் வாக்குறதுலாம் அது எப்படி தெரியுமா இருக்குது? அண்ணன் சரத்குமார் படத்தில் ஒரு பாட்டு வரும், என்னென்னா அத்திப்பழம் சிவப்பா அத்தம்மா சிவப்பா, ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இந்தியா வந்தாலே ஒன்றை கண்டு சிரிப்பான்னு சொன்ன மாதிரி சிரிச்சு இன்றைக்கி சோசியல் மீடியா திமுகவுடைய எம்பி எலெக்ஷனில் கொடுத்தக்கூடிய தேர்தல் வாக்குறுதி காரு துப்புறாங்க சார். அதில் என்னங்க டீசல் பெட்ரோல் 60 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்? சிலிண்டர் எப்படி 500 ரூபாய் கொடுக்க முடியும்? படித்த இளைஞர்களுக்கு சிம் கார்டு இலவசமாக கொடுப்போம்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் உங்களை நம்பலாம். எப்படின்னா நீங்கள் தங்கம் இன்னைக்கு ஒரு சவரம் 50,000 தாண்டியாச்சுல்ல. எங்கள் ஆட்சி வந்தால் இந்தியா முழுவதும் நாங்கள் தங்கம் 10,000 ரூபாய்க்கு விற்கிறோம் ஒரு சவரத்துக்கு, அல்லது 30,000 ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்கள் எழுதாத பக்கம் தானே வாசிக்கிறீங்க, எழுதாத பக்கம் வாசிக்கிறீங்க, எழுதி வாசிக்கிறீங்க, அவ்வளோதான். அப்போ எவ்வளோ பித்தலாட்டம்!
இன்னைக்கு தமிழகத்தை இந்தியாவில் பொறுத்தவரையிலும் சாமானிய மக்கள், ஏழை மக்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கின்ற போது 1.25 சவரம் இன்னைக்கு 1 லட்சம் நெருங்குது சார். இலங்கையிலே இன்றைய மார்க்கெட் ரேட்டு ஒரு சவரன் நகை 1,80,000 என்றால் அந்த நாட்டின் மதிப்பீடு. காரணம் இந்தியாவின் 1 லட்சம் ரூபாய் இலங்கையில் 5 லட்சம் ரூபாய் ஆகின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்தியாவுடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் இது பண்ணாமல் எதற்கு இந்த மாதிரி ஏமாற்ற வேண்டும்? ஏன் தங்கம் இல்லை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய காரணம் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓர் குடிசை கட்டி என்பது போல நீங்கள் எல்லாம் நாடகம், கபட நாடகம். இந்த கபட நாடகத்தை தமிழக மக்கள் எத்தனை நாள் தான் ஏமாற்ற முடியும்? ஒரு நாள் ஏமாற்றலாம். 2 பேரும் வாழ்க்கையே ஏமாற்றி கும்மிடி பூண்டி தாண்டி தெரியாத பெரியாரையும் கும்மிடி பூண்டி தாண்டி தெரியாத அண்ணாவையும் கொண்டு வந்து சென்னை விமான நிலையத்தில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்கிறீங்களே, தேச தலைவர்கள் காமராஜர் பேரை டொமஸ்டிக் ஏர்போர்ட்னு சொல்கிறீங்களே, இதுல உங்கள்ட்ட புரியுதா? உங்களுடைய லட்சம் புரிகின்றதா? தமிழகத்தில் ஆளுநர் கூட கேட்டாரே, தமிழ்நாட்டினுடைய சுதந்திரப்பட தலைவருடைய பேரை கேட்டால் இவர் 1-2 பேரை வேறு ஆளே தெரியலையா? ஏன் கடலூர் அஞ்சலம்மா தெரியலையா? செண்பகராமன் பிள்ளை தெரியலையா? வஉசி தெரியலையா? இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக சுதந்திரத்தை தன்னுடைய இன்னுரை ஊட்டி 50 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்த வஉசியுடைய நிலைப்பாடு எங்கே? ஏன் அந்தமான் சிறைச்சாலையில் இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக வீர சவார்கர் தன்னையே அர்ப்பணித்தாரே. இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியா நாட்டு இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்தமான் செல்லோர் ஜெயிலில் சென்று பாருங்கள் சொன்னார். காரணம் என்னவென்றால் இளைஞர்கள் அந்த நாட்டு பற்றி எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார். ஆகவே தான் இவர்களுக்கு திராவிட கட்சிகளுக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் காமனாக திராவிட கட்சிகளுக்கு தேச உணர்வும் கிடையாது, மக்கள் மீது நம்பிக்கையும் கிடையாது. மக்களும் இவர்களை நம்பவில்லை. இவர்கள் மக்களை வைத்து தேர்தலை ஏமாற்றி தேர்தல் மூலம் வெற்றி கண்டு மக்களை ஒரு காட்சி பொருளாகவும் மக்களை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொருளாகவும் தான் திராவிட கட்சிகள் நினைத்துக் கொள்கின்ற தவிர்த்து மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேன். ஒரு சின்ன உதாரணங்க, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போங்க. ஐயா 2000 நீங்கள் வாங்க முடியாதுங்க, வாங்கவே முடியாதுங்க. அந்த சவால் விடுறாங்க. 2000 குறைஞ்சி உங்களுக்கு தரமாட்டான். அதேமாரி நீங்கள் 1000 கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்லிங் காணாது. ஐயா லாக்கு பதிலாக ஒரு புள்ளியை போட்டுருவாங்க, இல்லை இல்லுக்கு பதிலாக புள்ளியாக காணாது. அப்புறம் பார்த்தா நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியாது, 2 வருஷம் 3 வருஷம் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு விஷயமோ ஒரு வெளிநாட்டு போகிற விஷயமோ பார்க்கும்போது ஆஹா சிக்கிக்கிட்டான்டா என்னோட தரம். இப்படிப்பட்ட எல்லா இடத்துலையும் ஊழலை பாத்தி கட்டி முழுக்க தமிழக வளங்களையும் நலன்களையும் கொள்ளையடித்தக்கூடிய ஒரு கொள்ளை கும்பலை தான் இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று பிரதமர் சொல்லுகின்றார். காரணம் என்றால் எத்தனை முறை வந்திருக்கின்றார். நீங்கள் சோசியல் மீடியாவில் 2 நாள் போட்டாங்க என்னென்னா பொன்முடி அப்படியே திங்கிங்கில் இருக்கிறாரு. என்னென்னா ஏன் கேட்குறீங்க சார்? 2014 முன்னால் டெல்லியிலேருந்து வர தலைவர்கள்லாம் அறிவாலயத்துக்கும் கோபாலபுரத்துக்கும் வருவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் என்றைக்கே கோபாக்கு மோடின்னு சொன்னோமா, அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈடியும் ஒரே ஐடியமாக வருதாப்பா. என்னப்பா ரொம்ப கஷ்டமாப்பா இன்னும் உள்ள நிலைப்பாடுகள் உள்ள சோசியல் மீடியா கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய நிலைப்பாடுகள். எல்லா திமுக அமைச்சர்களும் ஊழலில் சிக்கி மாட்டுகின்றார்கள். எல்லா அமைச்சர்களும் அந்த லாகாக்களை பந்தி பாய் போல் சுருட்டி தங்களது குடும்பத்தை பெருக்கி விட்டால் தவிர்த்து ஒரு அமைச்சராவது தங்களுக்கு வாக்களித்த தொகுதி மக்களை சந்தித்து நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா ஒரு வார்த்தை கேட்டாங்களே இல்லை. ஆனால் முதலமைச்சர் 10 ஆண்டு கழித்து துபாயில் இருந்து புதுசாக வந்தது மாதிரி ஹை பை நல்லா இருக்கீங்களா சோக்கியமா? என்னங்க இந்த மக்கள் 1000 கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்படிலாம் ஏமாத்து எப்படி தான் பொய் சொல்ல வேண்டியதான். இப்படி சர்க்கஸ் கூட இடத்துல வாய்ப்புள்ள ரிப்பனை போட்டால் இழுத்துட்டே இருப்பான் பாருங்க, மணிக்கெல்லாம் இழுத்துட்டே இருப்பான். அது மாதிரி இழுத்து போட்டு இவ்வளோ பொய் மூட்டை எப்படி நம்புறது? ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் உள்ளது. அந்த ஆட்சி அதிகாரை கையில் வைத்தனால்தான் உங்களை எதிர்த்து யார் கருத்தை சொன்னாலும் பொய் வழக்கு போடுகின்றீர்கள். நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது என்னென்ன நாடகம் நடிச்சிங்க, கிளிந்த சவுடன் கவர்னர் சந்திச்சிங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? ஆட்டுக்கு மீசையும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்று அண்ணா சொன்னாருன்னு. இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்கீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆளுநரை சட்டத்தை அந்த பவர்களை நாங்கள் பறிப்பதற்கு ஆவணம் செய்வோன்னு. முழுக்க எதுக்குங்க போய் சொல்லணும் சார்? நீங்கள் ஆட்சிக்கு வர போகிறது கிடையாது. நீங்கள் வட இந்தியாவில் எனக்கு லிஸ்ட் என்ன போகுது தெரியுமா? பிஜேபி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வளர்ந்துடும். தேசியத்தில் 3வது முறை மத்தியில் பாஜக 350 எம்பி சீட்டை கைப்பற்றி ஆட்சியில் அமரும் என்பது எந்த மாற்றும் இல்லை. ஆனால் தமிழகத்தில் இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் போது திமுகவுக்கு நிகராக டப் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக வளர்ந்துள்ளது பிஜேபி. ஆனால் தான் இன்றைக்கு திமுக அமைச்சர்கள் தூக்கத்தை கலங்கி கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்வதற்கு என்று அவர்களுக்கே புரியாத ஒரு சூழ்நிலை உள்ளது. இங்கு திமுக இப்போ சமீபத்தில் எங்கேயாவது அதிமுக விமர்சனம் பண்ணுறாங்களா? இல்லை. அப்போ ஏன் நீங்கள் எதிரியாக பிஜேபி நினைக்கிறீங்கன்னா பிஜேபி வளர்ந்து விட்டது, உங்களுக்கு தூக்கத்தை கலைத்து விட்டது. ஆகவே தூக்கம் இழந்த நீங்கள் உள்ள ஏதாவது டாக்டரை பார்க்கணும், இல்லை வைத்தியம் பார்க்கணும்,
எதுவுமே பார்க்க மாட்டோம். அங்கே பார்த்தா ஆளுநர் கரெக்டாக ரெடியாக இருக்காரு. இங்கே சென்னையில் வந்தால் அண்ணாமலை ரெடியாக இருக்கிறாரு. டெல்லியில் போனால் அங்கேயும் பிரச்சனை. சார் இவங்க கடந்த 10 ஆண்டு காலமாக மத்திய அரசோட மோதல் போக்கு எதுக்கு பண்ணுறாங்க தெரியுமா? தான் செய்யக்கூடிய தவறுகளை மறைக்க வேண்டும். ஒரு மாநிலத்தில் நீங்கள் மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் இது திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி, கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி. இவர்கள் அந்த மாநிலத்தின் வளர்ச்சி பாதைகளை சொல்லிக்கும்போது அந்த மாநிலத்தின் எம்பிக்கள் தங்களுடைய தொகுதி வளர்ச்சி பாதையை அழகாக மத்திய அரசு சொல்லி அந்த திட்டங்களை தங்களுடைய தொகுதிக்கு வர வைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற 39 எம்பியும் தூங்கி கொண்டு முழுக்க முழுக்க ஹிந்து தோம்சமும் இந்தியாவுக்கு இறையாண்மைக்கு எதிரான கருத்துக்களைன்னு சொல்லி தானே அவங்க தங்களை நிலைநிறுத்திட்டுக்கிறாங்கன்னா இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லுங்க. அதனால தான் பிரதமர் சொல்லுகின்றார், இவர்களுக்கு போடக்கூடிய ஓட்டு குப்பையில் போடுறது மாதிரி தான். உங்களுடைய பொன்னான வாக்குகளை என்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தீர்களால் தமிழகம் வளம் பெறும், தமிழகம் எழுச்சி பெறும், தமிழகம் நலம் பெறும் என்று பிரதமர் தொடர்ந்து வாக்கியம் பண்ணுறாரா இல்லையா? அவர் டெல்லியில் வாக்கியம் பண்ணுறாரா இல்லையோ, ஆனால் தமிழ்நாடு இன்னைக்கு அவர் தொடர்ந்து வருவார். இன்னும் தேர்தலுக்கு முன்னால் குறைஞ்சது ஒரு 6 வாட்டியாக தமிழ்நாட்டில் வருவார். தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி, தமிழகம் ஒரு சைவ பூமி, தமிழகம் ஒரு சனாதன ஒரு சன்மார்க்க நெறிகொண்ட ஒரு பூமி. இந்த தமிழகம் திராவிட மண் அல்ல. பாஜக கொடுத்த ஷவுக்கடி தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடைய கூட்டணி வந்தனால் இவரால் சகித்து கொள்ள முடியவில்லை. என்ன பேசுன்னு அவங்களுக்கே தடுமாற வைக்கக்கூடிய நிலைமையில் பிரதமர் திமுகவை ஆக்கியுள்ளார் என்றால் இதை விட மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க. பாராளுமன்ற தேர்தலில் இப்ப வரப்போகுது. அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கையில அவங்க முக்கியமா சொல்லியிருக்கிறது சிஏஏ அமல்படுத்த மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதே போல 64 பக்கத்துக்கு 225 தேர்தல் அறிக்கை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதுல 7.5 பக்கம் ஃபுல்லாவே பாஜக சாடி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா ஏடிஎம்கே ஒரு இடத்துல கூட விமர்சனம் பண்ணல. சிஏஏ அப்படின்றது என்ன, அவங்க டிஎம்கே தமிழ்நாட்டில் சிஏஏ அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா சார்? அதாவது குடியுரிமை சட்டம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வரலாற்று பின்புலம் தெரியாதவர்கள். உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு திட்டங்கள் உள்ளன. மக்கள் வாழ்வது எப்படி, மக்களுக்கான சட்டத்திட்டங்கள் எப்படி, உள்நாட்டு கொள்கை எப்படி, வெளிநாட்டு கொள்கை எப்படி, எல்லைகள் எப்படி, கடல் மார்க்கம் எல்லை எப்படி, வான்வெளி எல்லை எப்படி, எல்லாருமே தெரியும். திராவிட முன்னேற்ற கழக கட்சி இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீதித்துறையே மிரட்டி தான் அவங்க எல்லாமே சாதிச்சிருக்காங்க. இப்போ நீதித்துறையும் வளைந்து கொடுக்கவில்லை, ஸோ மத்திய அரசும் வளைந்து கொடுக்கவில்லை. அப்போ என்னென்னா ஏதாவது ஒன்று சொல்லணும். சிஏஏ கூட்ட நிலைப்பாடு என்ன? ஒரு நாட்டில் பார்த்தீங்களா பெரும்பான்மை மக்கள் தான் சிறுபான்மை மக்களை மிரட்டுவார்கள். உலக நாடுகள் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்தியாவை பார்த்தீர்கள், ஆனால் சிறுபான்மை மக்களை கண்டு பெருமை மக்கள் பயப்படக்கூடிய நிலைமைகள் உள்ளது. ஆனாலும் இந்தியாவில் மட்டும்தான் எல்லா மதத்தைச் சேர்ந்த மக்களும் சகோதரத்துவமாக அனைவரும் சமமான நிலைப்பாடு உலகத்திலே இந்தியா மட்டும்தான் உள்ளது. ஒரு வீட்டுக்கு பூட்டு தேவையா இல்லையா? ஐயா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, எதுக்கு பூட்டிட்டு வரீங்க? திறந்து போட்டு போக வேண்டியதானே? திறந்து போட்டு தானே. நீங்கள் ஒரு அலுவலகம் வச்சுருக்கீங்க, நீங்களும் அலுவலகம் வச்சுருக்கீங்க, சிசிடிவி கேமரா வச்சுருக்கீங்க, கண்காணிப்பு வச்சுருக்கீங்க, வெளியில் ஆட்களை வச்சுருக்கீங்க, யார் என்ன வாரா எது வரான்னு எதுக்கு இது வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு அலுவலகத்துக்கு எவ்வளோ சேஃப்டி கார்டு முக்கியமோ, ஒரு வீட்டுக்கு எப்படி பூட்டு முக்கியமோ, நாட்டுக்கும் பூட்டு முக்கியம். கண்டமெல்லாம் வந்துட்டு பிறகு இந்தியா திறந்தவழி கக்கூஸ் இல்லை, இது ஸ்லோப் இன்டர்நேஷனல் கக்கூஸ் இல்லை. 1947ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கின்றார். அந்த நேரத்தில் பாகிஸ்தான் எப்படி பிரிஞ்சதுங்க? மதத்தால் தானே பிரிஞ்சது. மதத்தை மேற்கொண்டு தானே பிரித்தாங்க. ஜின்னா இல்லை நாங்கள் இந்தியாவோட இருப்போம் சொல்லலையே, எங்களுக்கு தனிநாடு கொடுங்கள். ஒரு இந்தியாவுடைய சட்டத்துறைகளும் பல வல்லுநர்களும் சேர்ந்து சரி தனிநாடு கொடுப்போம்னு சொன்னான். ஆனால் மதத்தை மேற்கோள் காட்டி பாகிஸ்தானை தனியாக பிடித்து கொடுத்த நீங்கள், இந்தியா நாட்டு அப்போதைய அரசாங்கம், ஜவஹர்லால் நேருடைய அப்போதைய அரசு, ஜவஹர்லால் நேரு, ஆமாம் மாமா ஜவஹர்லால், மாமானா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, மாமானா நம்ம ஊரில் அன்பாக கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரேடியோவில் பாப்பா பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு பாடுனா நேருவை பற்றி பாட்டு பாடுவாங்க. அன்னை பாரதம் ஒரு தோட்டம், அதில் அழக பார்த்தொரு பூந்தோட்டம், அங்கே ஒரு மலர் பூத்ததம்மா, அதில் அகிலம் எல்லாம் சுடர் விட்டு வீசுதம்மான்னு பாப்பா பாட்டில் நேருவை மென்ஷன் பண்ணி தான் போடுவாங்க. ஏன்னா ரோஜா பூ வேண்டாம் நேருன்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் தினம் நேருன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக குழந்தைகள் தினம் என்பது நம்முடைய இந்தியா பாரதத்தில் இந்துத்துவ நாட்டில் கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு தான் உண்மையான குழந்தைகள் தினம். ஆனால் இதுவும் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக 24 பாஜக புதிய ஆட்சி வந்தவுடன் குழந்தைகள் தினம் கிருஷ்ணர் ஜெயந்தி அன்று தான் குழந்தைகள் தினம். நேருவை நீங்கள் நினைக்கக்கூடாது. காலம் அதாவது நீங்கள் பொறுத்து பாருங்க. இது வரைக்கும் என்னென்னா, சும்மா கிடந்த நிலத்தை சுற்றி சோம்பல் இல்லாமல் ஏறுபடும் பாட்டு இருக்கும் பாருங்க. அதில் ஒரு வரி வரும்,
காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு கையங்கால் இருந்தானே மிச்சம், கையங்கால் இருந்தானே மிச்சம் என்பது போல் ஜவஹர்லால் நேருவை வைத்து வளர்ந்தவர்கள் பாகிஸ்தானி ஆதரவாளர்கள், ஜவஹர்லால் நேருவை வைத்து வீழ்ந்தவர்கள் ஹிந்துத்துவவாதிகள், ஹிந்து தலைவர்கள், இந்துக்களுடைய சனாதன தர்மாக்கும் கொடிகள், கட்சிகள், கொடிகள், இந்துத்துவ தெய்வங்கள் எல்லாம் துவம்சம் பண்ணி விதித்தது ஜவஹர்லால் நேரு தான். ஆனால் இப்போது பிரதமர் அப்படி அல்ல. ஜவஹர்லால் நேருடைய வரலாற்றை குறைக்கின்றோம். இன்னொரு விஷயமா, ஜவஹர்லால் நேரு காஷ்மீரில் பிரதமர் இருக்கின்ற போது அவருக்கு கடிதங்கள் நிறைய வரும், அரசு அலுவலர்கள். அந்த கடிதத்தில் இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கவிக்குயில் சரோஜினி நாயுடு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கவிக்குயில் சரோஜினி நாயுடு, கவிக்குயில் சரோஜினி நாயுடைய மகள் பத்மஜா நாயுடு அவர்களை ஜவஹர்லால் நேரு ஒருதலை காதல். அந்த காதலிக்கின்ற போது அவர் எழுதியிருக்கிறார், நான் கோப்புகள் நிறைய பார்க்கின்றேன், எந்த கோப்பிலும் நான் உனக்கு காதல் கடிதம் எழுதியுள்ளேன், ஆனால் உன் பதில் எதுவுமே இல்லை. 2 கடிதம் எழுதியிருக்காரு ஐயா. நான் பொய் சொல்ல ஐயா. மணிமேகலை பிரசுரம், சென்னை டி நகரில் இருக்கிற மணிமேகலை பிரசுரத்தில் பிரபலங்களின் காதல் கடிதங்கள் என்ற நூலில் ஜவஹர்லால் நேரு பத்மஜா நாயுடுக்கு எழுதின கடிதம், கவிக்குழு சரோஜினி நாயுடைய மகளான பத்மஜா நாயுடுக்கு காதல் கடிதம் உள்ளார். ஒரு பிரதமருக்கு வேலைங்க இது. பிரதமர் காதலிக்க கூடாதா, இல்ல அது எதுவும் சட்டங்கள் எதுவும் இருக்கா? காதலிக்கலாம், அது அவங்களோட பர்சனல் தானே, அதுல என்ன இருக்கு? மனைவியை காதலிக்கலாம், பிள்ளையை நேசிக்கலாம், நாட்டை காதலிக்கலாம். ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு கவிஞருடைய மகளை காதலிப்பது எந்த விதத்தில் நியாயம்? நான் சொல்லவில்லை, திரும்பவும் பாரு. காதல் கடிதம் பிரபலங்கள் வளர்ச்சி நான் உங்களுக்கு அடுத்த முறை நான் வரும்போது நானே தரேன், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு தலைவரால் நாட்டுக்கு மட்டும் இல்லை, காஷ்மீருக்கு சலுகை கொடுத்தார். காஷ்மீரில் கொடுக்க காரணம் என்ன? வரலாற்றை புரட்டி பாருங்கள், ஜீன்ஸ் வரலாற்றை புரட்டி பாருங்கள். உமர் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா, அந்த அப்துல்லா கதைகளிலும் காஷ்மீருக்கும் ஜவஹர்லால் நேருக்கும் என்னையா ஒப்பந்தம் இருக்குது சொல்லுங்கள், என்ன உடன்பாடு என்றால் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டு ஷேர் கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கு பற்றி உள்ளே போக வேண்டாம். இந்த நாட்டை பிளவுபடுத்திய காங்கிரஸாரால் தான் இந்துத்துவா அன்னை வீழ்ந்தது. 800 ஆண்டு காலம் இந்தியாவில் முகலாயர்கள் ஆண்டார்கள், 200 ஆண்டு காலம் டச்சு, பிரெஞ்சு, இங்கிலீஷ், பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்டார்கள். ஆனால் இந்தியாவில் 18% தான் மதம் மாற்ற முடிந்தது. காரணம் என்னென்னு தெரியுமா? இந்தியாவில் உள்ள இந்துக்கள் குல வழிபாடு, குல தெய்வ வழிபாடு, மரபு வழிபாடு, கலாச்சாரம், பண்பாட்டுக்கு கட்டுக்கோப்பாக இருந்தவர்கள். ஈரான் என்ற நாடு உங்களுக்கு தெரியும். அந்த ஈரான் நாட்டில் ஜெரீசியஸ் என்ற மதம் தான் இருந்தது. 25 ஆண்டில் இந்த நாட்டை இஸ்லாமிய மதம் மாற்றினாங்க. ஐரோப்பிய நாடுகளை ஃபுல்லாக கிறிஸ்தவ நாடு ஆக்கினாங்க. ஆனால் இந்தியாவை அசைக்க முடியாத காரணம் என்றால் இங்குள்ள இந்துக்களுடைய மரபு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அசைக்க முடியாத வழிபாடு. ஏன் கடந்த 2 ஆண்டு காலமாக இந்தியாவில் பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று ஹிண்டன்பர்க், பிபிசி, ஐரோப்பிய யூனியனுடைய மிஷினரிகளும் கூட்டு சேர்ந்து தண்ட யாத்திரை நடத்தக்கூடிய அந்த ஜுடோ யாத்திரை நடத்திய ராகுல் காந்தியிடம் பின்னணியில் உட்கார்ந்து கொண்டு பராக் ஒபாமாவையும் அழைத்து கொண்டு இந்தியாவினுடைய வரலாற்றுக்கும் இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் எதிராக, இந்தியாவின் பிரதமர் மோடிக்கு எதிராக எத்தனையோ விமர்சனங்கள் செய்தார்கள். ஆனால் இந்தியாவில் மோடி அசைக்க முடியாத எக்கு கோட்டையாக இருக்கின்றார். காரணம் என்றால் அமெரிக்க நாட்டு ஜோ பைடன் கூட அவரிடம் வந்து செல்ஃபி எடுக்கின்றனர் என்றால், உலகத்தில் கொரோனாக்கு பிறகு எல்லா நாடும் பொருளாதாரத்தில் வீழ்ந்தன. ஆனால் கொரோனாக்கு பிறகு இந்தியா ஒரு மீண்டு வந்தது என்றால் பிரதமருடைய ஒரு தனித்துவமான உலக அளவில் மட்டுமல்ல, இந்தியா மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உலகத்தில் ஒரு முன்னோக்கி செல்ல ஒரு தலைவன் என்றால் அது பிரதமர் மோடி தான். ஆகவே தான் சரத்குமார் கூட சமீபத்தில் சொன்னார், இப்போ 2 நாள் முன்னாடி மேடல சேலத்தில் சொன்னார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் எல்லா நாட்டு தலைவரும் பிரதமரை பாராட்டுகின்றார்கள் மோடி அவர்களை, இந்தியாவிலும் பாராட்டுகின்றோம். ஆனால் எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் இருந்து மோடி ஒழிக மோடி ஒழிக என்று சொல்லக்கூடிய காரணம், இவர்கள் IIA கூட்டணியிலிருந்து தேச விரோத செயலில் சொல்லுவர்கள் தான் மோடியை விமர்சனம் செய்கிறார்கள் தவிர்த்து வேற யாரும் விமர்சனம் செய்வதில்லை. காரணம் என்னவெல்லாம் நான் சொல்லுகின்றேன். பாகிஸ்தானை பிரித்து கொடுக்கின்ற போது உங்களுடைய அங்கே அனுப்பணுமே வேண்டாமா, நீங்களே சொல்லுங்க. அப்பா அங்கேயும் நீ பண்றீங்க, இங்கே நீங்க பண்றீங்க. இங்க இப்ப இந்தியாவில் நிலைமை என்ன ஐயா? 3 பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கு ஐயா. இன்னைக்கு 25 ஆண்டுகள் கழித்தால் இங்குள்ள பெரும்பான்மை மக்கள் நிலைமை என்ன? நீங்கள் சிறுபான்மை ஆகிவிடுவீர்கள் இங்குள்ள பெரும்பான்மை மக்கள். அப்படி இருக்கின்ற போது இந்தியா 2050ஆம் ஆண்டில் இந்தியா யாருக்கு சொந்தம் என்பது எப்படிலாம் ஏலம் விடுவாங்க என்பது உங்கள் பார்வைக்கு விட்டுகிறேன். இதை நான் நோக்கமா நீங்க அந்த ரூல்ஸை பாருங்க, அந்த நாம்ஸை எடுத்து பாருங்க. 11 வருடம் ஒரு நாட்டில் இருந்தால் அவன் குடிமகன். வெளிநாடுகளிலிருந்து கலவரங்களின் மூலமாக வரும்போது அவங்க 6 வருடம் இருந்தால் குடிமகன் ஆக்கலாம். ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு மணிப்பூர், இந்தியாவில் வடகிழக்கு மாகாணங்களில் சேர்ந்த மணிப்பூர், மேகாலயா, சிக்கிம், அசாமில் ரோஹிங்கியோ பங்களாதேஷ் அரசாங்கத்தால் துரத்தி அனுப்பப்பட்டு அங்கு பர்மாவிலிருந்து அங்கிருந்து எல்லைப்புறம் வழியாக காங்கிரஸ் ஆட்சியின்
மூலமாக காங்கிரஸ் ஆட்சியின் பேரில் எல்லை மூலமாக வந்து இங்குள்ள பெண்களை திருமணம் செய்து அவர்கள் கலப்பு திருமணம் செய்து இன்று மக்கள் தொகையில் அஸ்ஸாம், மிசோரம், மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் நம்முடைய இந்தியா நாட்டு மக்களை விட அதிகமாக அவர்கள் மக்கள் தொகை அதிகமாகி உள்ளார்கள். அதிகமாக உள்ள ஓட்டு வங்கியில் அவர்கள் இதார்கள் சமூக விரட்சிகள் நிறைய போதைப்பொருள் கடத்தலுக்கும் அவர்களை பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே தான் இன்று ஐரோப்பில் உள்ள மிஷினரிகள் கொக்கரிக்கணும், ஐயோ அங்கே பாரு இங்கே பாருன்னா இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியாதுங்க. நான் சொல்லி 25 ஆண்டுகள் கழித்துக்கும் போது தான் எல்லாருமே கடத்துறாங்கன்னு தான் இப்போ முஸ்லீம் வந்து வேண்டாம் சொல்றாங்க. இல்லை, அதாவது நான் சொல்கிறேன், இது முஸ்லீமாக சொல்ல, அதாவது நாட்டுக்கு பூட்டு என்பது ஊடகங்கள் சொல்றாங்க. அதாவது வடகிழக்கு மாகாணத்தில் ரோஹிங்கியாவுடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. அந்த ஒரே ஒரு ஆட்களை மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க இந்திய அரசாங்கம். அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் சார்? நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க வராங்க, என் வீட்டில் சொந்தக்காரங்க வராங்க, இல்லை ஒரு வீட்டில் நீங்கள் வாடகைக்குன்னா அக்ரிமெண்ட் போடுறீங்களா இல்லையா? அந்த அக்ரிமெண்ட் என்னென்ன கேட்குறாங்க சொல்லுங்கள். வந்து நீங்கள் சாதாரண ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண உங்களை A to Z வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி அந்த பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. அப்படி வந்து நாட்டினுடைய இறையாண்மை முக்கியம், நாட்டுடைய பாதுகாப்பு முக்கியம். எந்த நாட்டிலையுமே அந்த மாதிரி சொல்ல இந்தியாவில் பாதுகாப்பு எப்படி வந்து இதுவாகும்? அதாவது இந்தியாவை பொறுத்தவரையிலும் இங்கு உள்ள கிறிஸ்தவர்களோ, இஸ்லாமியர்களோ, பார்சி மக்களோ, ஜைனர்களோ, இந்துக்களோ, பௌத்தர் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் அந்த குடியுரிமை சட்டத்தில் ஒரு நாம்ஸ் கொடுத்துள்ளார்கள். இவர்கள் தான் இங்கே வரக்கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம் குடியுரிமை சட்டத்தை திமுக சொல்லி நாங்கள் ரத்து பண்ணுவோம் ஆட்சிக்கு வந்தாருன்னு. அவர்கள் தான் இஸ்லாமியர்கள் நாடு தானே, அந்த அவர்கள் வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ் இவங்க தானே இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அவங்க எல்லாருமே இஸ்லாமிய நாடுகள் தானே சார். இஸ்லாமிய நாடுகள் தான். அதாவது அவர்களுக்குள்ள எத்தனை பிரிவு இருக்குது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 6-7 பிரிவு இருக்குது. அந்த பிரிவில் ஒரு பிரிவை சேர்ந்தவர் ரோஹிங்கியாவுடைய நிலைப்பாட்டுக்கு உள்ளவர்கள். இன்று நான் சொல்லுகின்றேன், INDA கூட்டணிக்கு சவால் விடுகின்றேன். INDA கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய எந்த தலைவர்களாவது, ஐயா நீங்கள் குடியுரிமை சட்டத்தில் யாரை வேண்டாம் சொன்னீங்களோ அவர்களை எங்கள் மாநிலத்தில் அனுப்புங்கள், நாங்கள் கண்ணினுமை போல் பாதுகாப்போம் என்று அறிக்கை கொடுக்க தயாரா? டூப்பு சார் வந்து இவங்களுக்கும் தெரியும். இவர் சும்மா ஏங்க ஒரு மத்திய அரசு போட்ட ஜீவோ நீ எப்படி பண்ண முடியும்னு சொல்ல முடியும்னு சொல்லுங்க. சொல்லலாம் சார். அதான் இதுல இருந்து என்ன புரியுது? அதாவது நீங்க இப்படி எண்ணீங்களா, அவங்க இப்படி எண்ணுவாங்க, நீங்க இப்படி காட்டும் அவங்க இப்படி காட்டுவாங்க. அப்போ இது வந்து ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு விரோதமா செயல். தமிழ்நாடு வந்து தனிநாடு அல்ல. இவ்வளவு ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே தமிழ்நாட்டை தனிநாடாக கொண்டு நிலைப்பாடு தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற காரணம் என்றால் இங்கு மக்களை மனசை மாற்றிக்கொண்டு திராவிடம் என்ற பொய்யான காணல் நீரை பரப்பிக்கொண்டு மக்களை ஏமாற்றினால்தான் அவர்களுக்கு இப்பெல்லாம் பேச மனசு வருகின்றது. இந்தியாவில் எந்த மாநிலத்தினுடைய எந்த தலைவர்களுமே இறையாண்மையை வச்சுதான் நிற்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் பிறரை வச்சு நிற்க காரணம் என்றால் இங்கு கொள்ளையடிக்க வேண்டும், ஏமாற்ற வேண்டும். ஏமாற்றுவதற்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் ஒரே அஸ்திரம் பெரியார். இதுதான் அவங்க பயன்படுத்துறாங்க. ஆகவே குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை தெரியாதவர்கள் மட்டும்தான் இவர்கள் பேச தவிர்த்து இந்த நாட்டை நேசிப்பவர்கள் நிச்சயமாக பேச மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. நினைப்பதா நீல வண்ண பிம்பத்தை சிதைக்க முயல்வதா ஆக்சிஜன் இன்றி அண்டம் இயங்குமோ ஆதிக்க சக்தி எழுத்த